நாட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயம். அதுக்கு போய் அது எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன பிரயோஜனம்? ஆல்மோஸ்ட் அது பாதி முடிஞ்சிடுச்சு. நிற்க போகிறதில்ல யார் தடுத்தாலும். அதனால் வளர்ச்சிக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தான். அதனால் அது வந்து வேஸ்ட். அங்கே போராடுறத விட கேஸ் போடலாம்ல. அவருக்கு இருக்க செல்வாக்குக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸே அவர் போடலாமே. அதுவும் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை அது பண்ணாரு. அதான் இப்போ போய் நான் இப்போ நீங்களும் தான் போய் அங்கே நானும் மக்களுக்காக போராடுறேன். நிறைய பேர் போராடுறாங்க. அதனால ரிசல்ட்டு வர போகிறதில்ல. இப்போ அது வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா லீகலாக ஸ்டே வாங்கணும். ஓகே. அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, ஃபேம் இருக்குது. எங்கே வேணாலும் அவரால் மூவ் பண்ண முடியும். அவர் நேராக இங்கே வர்றதுக்கு விட ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவர் வக்கீல் டீம் வேறு வச்சுருக்காரு. இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த டீமோடு போய் ஒரு ஸ்டே வாங்கி அந்த பரந்தூர் மக்கள்கிட்ட போய் கொடுத்து இந்த மாதிரி உங்கள் பிரச்சனைக்காக நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு போயிருந்தாருன்னு வச்சிங்க, அது படம் ஹிட் ஆன மாதிரி இருந்திருக்கும். சினிமா விட்டுட்டு வரணும். என்ன ஒரு ரெண்டு ஆற்றுல பாதி சேத்துல பாதின்னு இருக்கிறேன். அதனால் இதெல்லாம் வேலைக்கு ஆக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வேலைக்கு ஆக. அவர் பொலிட்டிஷியனாக மாறிட்ட பிறகு போய் சந்தித்து ஆகணும். எனக்கு விஜய் மேலாம் பெரிய அவ்வளோ அபிப்பிராயம் இல்லை. அவருக்கு பெரிய ஸ்டஃப் இருக்கிறதா நான் நினைக்கல. எவ்ரி ஒன் ஹேவ் அ ரைட் டு கம் டு பொலிட்டிக்ஸ். ஹி ஹாஸ் கம். ஃபஸ்ட் டைம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் பப்பிக்கிட்ட பார்க்குறதுக்கு. ஐ ஹோப் ஹி டூயிங் வெல். இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதாவது பொதுமக்களோட பிரச்சனைகளை களத்தில் இறங்கி பார்த்தா தான் மக்களோட மனநிலை வந்து புரியும். அந்த மக்களுக்கு உண்டான பயனுள்ள நல்ல ஒரு திட்டங்களை அவரால் வகுக்க முடியும். அதாவது எந்த தலைவராக இருந்தாலும் களத்தில் இறங்கி அந்த மக்கள் வந்து அவங்களோட மனநிலையை புரிஞ்சு கொண்டு அந்த மக்களுக்கு வந்து வேணுங்கிறத செய்யணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுடைய அந்த அரசியல் பயணமும் சிறப்பாக அமையும். மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். பேசியிருக்காரு, மக்கள்கிட்ட பேசியிருக்காரு, பொதுமக்கள்கிட்ட பேசியிருக்காரு. இதுதான் அரசியலுக்கு வர முதல்ல அடிச்சோடி சொல்லியிருக்காரு. பார்ப்போம். மக்களுக்கு என்ன தேவைங்கிறது உணர்ந்து அந்த திட்டங்களை வந்து அதை செயல்படுத்தணும். ஏன்னா அவங்க வந்து சும்மா போயிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இது மாதிரி சினிமா மாதிரி பண்ணுறதுல வந்து ஒன்றும் பயன் இருக்காது. ஏன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க, அதை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாய மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிங்க. ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த ஆதரவு எங்கே போச்சு, எதிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாரு. இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க எல்லாம் தேவையானதை எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. குறை சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். நல்லதை பாராட்டணும். இல்லை இன்னும் எதாக இருந்தால் சுட்டி காட்டி இன்னும் கொஞ்சம் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அது யாருக்கும் உபயோகமாக இருக்கும். தேவையில்லாமல் எல்லாம் இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை கிடைக்க போகிறது. அதுதான் அரசியல். டிஎம்கேடைய ஃபார்முலா அப்படி தான் செய்வாங்க. அது நாடகம் ஆடுறதுல வந்து ஆளுங்கட்சி கில்லாடி அப்படின்னு சொல்கிறாரு விஜய். எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி தான் யாரோ ஒருத்தவங்களை குறை சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர யாரும் வந்து மக்களை பற்றி கவலைப்படுறவங்களா இல்லை. ஸோ இது வந்து எனக்கு அந்த விஷயத்துலலாம் ஒன்றும் அவ்வளோ உடன்பாடு. யாருமே கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி இல்லை. எல்லாருமே அவங்களோட இது காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு இது. யாராவது ஒருத்தர் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னா நல்லது தான். அது யார் வந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இவங்க இருக்கும்போது அவங்க ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்கள சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க சீட்டில் இருக்கும்போது இவங்க இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. பட் இன்னும் டிரான்ஸ்பரன்சி யாராக இருந்தாலும் வரணும். இப்போ இருக்கிற டிரான்ஸ்பரன்சி கூட போராதுன்றது தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க இப்போ இருக்காங்க, அவங்க பண்ணணும், அவங்க பண்ணலைன்னு சொல்கிறாரு. வேறு யாராவது இருந்தால் மேபி அவங்க பண்ணலைன்னா சொல்லுவாரா இருக்கலாம். ஆளுங்கட்சியை எடுத்து பேசினா தானே பொலிட்டிக்ஸ் பண்ண முடியும். ஆப்போசிஷன் பார்ட்டியை எடுத்து பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஸோ அதனால் இதில் ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. பட் இட்ஸ் நாட் ப்ரூவன் yet. எலெக்ஷன் வரணும், கேண்டிடேட் போடணும். பை எலெக்ஷனில் நிற்கல இப்போ. ஆமாம், கிடையாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் பெரிய ஸ்டஃப் இருக்குன்னு நான் தோணலை, எனக்கு தோணலை. ஆளுங்கட்சி எதுக்கிறது, ஆழியிடம் எதுக்குல இவங்க ரெண்டு பேருமே தான் மாற்றி மாற்றி எல்லா திட்டத்தையும் கொண்டு வர்றாங்க. அவங்க என்ன இது எதுக்குறதா பிரச்சனை? நாங்கள் வர்ற மாற்றம் கொண்டு வரோம், மக்களுக்கு நல்லது செய்யணும் தானே இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதை செய்யுங்க மக்கள்கிட்ட. இல்லை, அதுக்கான சக்தி அவர்கிட்ட இருக்குன்ற. இப்போ சீமான் வந்து போராடுற, ஏன்னா அவர்கிட்ட அந்த பொருளாதார சோர்ஸ் கிடையாது. அவரும் போராடுறாரு, எல்லா பிரச்சனைக்கும் அவர் போய் போராடுறாரு. ஆனால் அவர்கிட்ட அந்த சோர்ஸ் கிடையாது. இப்போ ஆனால் இவருக்கு சோர்ஸ் இருக்குது, பவர், பொருளாதார சக்தி இருக்குன்றப்ப இவர் அதை செஞ்சுட்டே போயிட்டே இருக்கலான்றாங்க. இவர் கொஞ்சம் ஹையர் லெவலில் தானே இருக்கார். எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது. டெல்லியில் கூட ஒரு வக்கீல் கூட ஒரு ரசிகராக இருப்பாங்க. ஹைகோர்ட்டில் கூட ஒரு ரசிகர், ஒரு வக்கீலாக கூட இருப்பாங்கல்ல. அதனால் அவருக்கு இருக்கிற சோர்ஸை வந்து அவர் இப்படி தான் அவர் செயல்படுத்தணும். எல்லாரும் மாதிரி அவர் செயல்படுத்துறது 26 வர முடியாது. ஆளுங்கட்சி கில்லாடி தான். உண்மை தானே? உண்மையிலே கில்லாடி தான். யாரும் அசைக்க முடியாது. எல்லாம் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சியில் ஜப்பு ஜாஸ்தி சார், ஓவர்.
எல்லாமே தப்பு, செய்யறது பூரா தப்பு, அப்பன் பையன் எல்லாம் செய்யறது பூரா தப்பு, எல்லாமே தப்பு தான், தப்பு தப்பு தப்பு. அதை விட்டா வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க கிட்ட. ஒரு நியாயமான தேவையான பயனுள்ள திட்டங்களை வந்து கொண்டு போகாமல் அதுக்கப்புறம் அதை வந்து மாற்றி பேசுறது அந்த மாதிரி இருந்தால் அது யாராக இருந்தாலும் தாக்கப்பட வேண்டியது தான். அது ஆளுங்கட்சின்றது இல்லை, ஆளுங்கட்சி வேணா, ஏன்னா அவங்க தான் அந்த களத்தில் வந்து சில விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்போது எதிர்க்கட்சிகளை அந்த இடத்துல விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆளுங்கட்சி வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்போ நடைமுறைப்படுத்தும் பொழுது அதில் வந்து சில கவனக்குறைவுகள் இல்லைன்னா சில தெளிவின்மை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை எதிர்த்து தான் ஆகணும். விஜய் வந்து இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே குரல் கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது தெரியாது. அது அவர் எப்படி ஸ்டெப் இன் பண்ணுறாரு, அவருக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு வருது, எந்த அளவுக்கு அவரை முன்னாடி போக விடுறாங்கன்றது போக போக 1 இயரில் தெரிய போகுது. எவ்வளோ இருக்குது பிரச்சனைகள்லாம். நல்லது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யாரும் சொல்கிற மாதிரி அவர் நடந்துக்கிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது சும்மா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அதில் நமக்கு ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, நான் அவருக்கு சொல்ல வர்றது இதுதான், நீங்கள் குரல்லாம் கொடுக்க வேண்டாம், ப்ராப்ளத்தை உங்களால் இப்பயே சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஸ்டே அவரால் வாங்க முடியுன்றேன். செஞ்சா நல்லது, கொஞ்சம் முன்னாடி வரலாம், கொஞ்சம் பேக் அடிச்சாருன்னா முடியுது, அவ்வளோதான். மக்களை நிறைய சந்திக்கணும். அந்த மாதிரி சந்திச்சா கண்டிப்பாக மக்களோட, ஏன்னா மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாருங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான கடன் நிலவரமாக இருக்குது. ஆனால் மக்களுடைய ரியல் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும். கொடுத்தா யார் வேணும், எந்த காமன் பீப்புள் கூட போட்டு தேவைக்கு ஓட்டு, அதுதான் வந்து வேணும். மக்கள் மனதை தொட வேண்டும். மக்கள் மனதை தொட்டால்தான், வெறும் கோஷம் எழுப்பியோ கூட்டத்தை கூட்டியோ யாராலையும் வந்து ஜெயிக்க முடியாது. மக்கள் இதயத்தை தொட வேண்டும். யாராவது சேஞ்ச் வரணுன்றது மட்டும் தோணுது. ஏன்னா இவங்களே மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க, எதிர்க்கட்சியாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க. பட் ஸ்டில் அதே ரேப்போ தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏதாவது சேஞ்ச் வந்தால் நல்லா தான் இருக்கும். தனக்கு எதிரி வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருமே கவனமாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து வரவிடக்கூடாது. ஏன்னா இப்படியே நம்ம இடம் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நம்மளையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி மிச்சம் யாராவது வராங்கன்னா ரோட்டில் வந்து இறங்கி பண்ணுறாங்கன்னா அப்ஜெக்ட் பண்ணுறது இல்லை. இவருக்கு வந்து செக்யூரிட்டி ரீசனை ஒரு மெயின் ரீசனாக வைக்கிறாங்கன்றது என்னோட இது. வரணும் அவர், ஆனால் வர விடுறது இந்த மாதிரி ஃப்ரீயாக வர விடுவாங்களான்னு தெரியல. ரோட்டில் இறங்கி வந்தால் அஃப்கோர்ஸ் ரசிகர் அவங்களாம் ஃபேன் பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து போலீஸோட இது வந்து நிறையா கொஞ்சம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குன்னு தோணுது.